வணக்க மக்களே, வெல்கம் டு அல்டி பாஸ். அடுத்த ப்ரோமோ வந்திருக்கு. யார வர்ஸ்ட் பிளேயரா, இன்ஃபேக்ட் அவங்க காலையில முடிவு பண்ணும் போதே வந்து டெவில்ஸ் டீம் தீர்மானம் பண்ணிட்டாங்க. யாராவது ஒரு ஆள் இந்த டெவில்ஸ் அப்படின்ற இந்த கேரக்டரை தாண்டி வெளியே போனாலோ, இல்லை ரொம்ப வந்து பாவம் அனுதாபம் இப்படியெல்லாம் ஏதாவது விஷயங்களை பண்ணாலோ அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ டிஸ்கஷன் என்ன போகுது அப்படின்னா, அந்த ஜெயிலில் போட போகிற நபர் யார், என்ன காரணம்? சாச்சனா மேல அருண் பிரசாத்துக்கு ஒரு வன்மம் இருக்கு. என்ன காரணம்? சாச்சனா பண்ண அந்த முட்டை வேலை. அது இப்போ அந்த அந்த கோவா கேங்ஸ்ல அருண் பிரசாத் ஜாயின் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால ஜாக்லின் அண்ட் நம்மளுடைய சௌந்தர்யா இவங்கெல்லாம் அங்க இருக்காங்க அப்படின்றதுனாலையும், அன்சிதா வந்து அந்த இடத்துல வந்து உடஞ்சிட்டாங்க அப்படின்றதுனாலையும், இங்க வந்து இவர் ஆளாகணும் அப்படின்றதுனாலையும் எல்லாத்துக்காகவும் இவர் பிளான் பண்ணி ஒரு விஷயம் என்ன பண்றாரு, சாச்சனாக்கு அதை கொடுக்கணும் அப்படின்றத இது பண்றாரு. லைவ்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம அப்டேட் பண்றோம். பட் ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது இவருக்கு வந்து சாச்சனா கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. பட் முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த தாண்டி சில விஷயங்கள் பண்ணது சௌந்தர்யாவும் நம்மளுடைய ஜாக்லினும். அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிக்கிறேன். நான் வந்து ஜாக்லினுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சௌந்தர்யாவும் ஜாக்லின் மென்ஷன் பண்ணல. பட் நமக்கு கிடைச்ச நியூஸ் படி வந்து ஜாக்லின் தான் வந்து ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு முத்துவோடைய அந்த ஒரு விஷயமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய ஆட்கள் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டிஸ்கஷன் பாயிண்ட் வந்து எங்க போய் முடியும், யாருக்கு வந்து அட்வான்டேஜா முடியும், யாருக்கு சப்போர்ட்டிவா முடியும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல, பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் ஆனா இவ்வளவு நாளா கண்டென்ட்டே இல்லாம இருந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்து கண்டென்ட் வந்துருச்சுன்னு இவ்வளவு டபேரா செட்டோட இறங்கிட்டாங்க போல் இருக்கு. ப்ரோமோ டீம்ல இருந்து, எடிட்டர் டீம்ல இருந்து எல்லாருமே வாழ்த்துக்கள். பட் ஆனா இவ்வளவு ப்ரோமோ போட்டு எபிசோட எக்ஸ்பெக்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு உள்ள ஒண்ணும் இல்லாம இருந்துட போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். லைவ் பார்க்க போறேன். நீங்க லைவ்ல ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இந்த டிஸ்கஷன்ல ஜாக்லினை தான் செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க யாரை செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க.